ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனவுடனே எல்லாரும் பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு பயங்கரமாக ஓட்டுவாங்கங்க இந்த ஊரில். ஸோ அந்த மாதிரி தான் என் வீட்டுக்காரரும் நானும் பைக் ஓட்ட போகிறேன், எனக்கு ஃப்ரெண்டு கூடலாம் போய் பைக் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பைக் ஓட்டுற பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் அவர் வந்து எல்லாம் ரெடி ஆனதுனால நான் ரெடி ஆகிட்டேன், கண்டிப்பாக நான் பைக் ஓட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ரவுண்டு ஓட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த சத்தத்தில் எங்கள் சின்ன ஆள் வந்து ஏஞ்சி வந்துட்டாருங்க. ஏஞ்சி வரும்போதே கனவு கண்டானோ என்னமோ தெரியல, ஏஞ்சி வந்தோடனே எனக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். கார்ன்ஃப்ளெக்ஸ் இல்லை, மாம்பழம் நறுக்கி தரேன் சாப்பிடு அப்படின்னா, இல்லை எனக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு அடம். ஏஞ்சி வந்தோடனே எப்போயுமே ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துருவேங்க. அது காலையில் எழுந்திரிச்சு வந்தாலும் சரி, இல்லை மதியானத்தில் ஏஞ்சி வந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துருவேன். அதை இப்போ அவனே கூட கேட்க ஆரம்பிச்சிட்டான், தூங்கி ஏஞ்சி வந்தால் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு கார்ன்ஃப்ளெக்ஸ் கேட்டதுனால கொஞ்சம் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டுட்டு பால் ஊற்றி அவனில் வச்சாச்சுங்க. ஒரு 1 மினிட் வச்சு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த ஸ்நாக் வந்து நல்லாவே தாங்கும். பசங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு வைப்பீங்க அப்படின்னு